रहमतुल्लाहि ताला बरकातुहू हामिदन मुसल्लियन अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु ताला फ़िल क़ुरआनिल अलीम बिल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम लक़द कान लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतुन हसना सदक़ल्लाहुल अलियुल अज़ीम क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन तमस्सक बिसुन्नती इंद फसादिन उम्मती फलहु अज्रुन मिअति ஷஹீதின் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் நம்மளை படைத்து பரிமாளிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த அவையில் குழுமியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாத்தின் அனைத்து போதனைகளும் அவர்களது வாழ்வை சேர்ந்துதான் இருக்கிறது. எனவே அவர்களது நற்குணங்கள், வாழ்க்கை நெறிமுறைகள் அறிந்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒருவரை காப்பியடித்து வாழ்வதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி கடைபிடித்து வாழ்வது நற்பண்புமிக்கவர்களாக நம்மை அது மாற்றிவிடும். அல்லாஹுவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கான ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நம்மளை பார்த்து நமக்கு சொல்கிறான். அழகிய முன்மாதிரி என்று சொன்னால் ஓரிரண்டு விஷயத்திலும் மட்டுமல்ல, இந்த உலகம் உண்டானதிலிருந்து அழியும் வரையிலும், நம் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும், நம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நமக்கான ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நாம் சுன்னத்தை சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் துரத்தி விரட்டி பின்பற்றினார்கள். பாரசீக மன்னர் ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விருந்துக்கு அழைக்கிறார்கள். விருந்தை ஏற்று அவர்களும் போகிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுந்து விடுகிறது. அதை ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து கழுவி உண்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சபையில் இருந்த பாரசீக மன்னர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்களே, இந்த கேவலமான விஷயத்தை நீங்கள் இங்கேதான் செய்ய வேண்டுமா என்பதாக கேட்டபொழுது அவர் ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அன அத்ருக்கு சுன்னத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாவுலாயில் ஹுமக்கா. இந்த மடையர்களுக்காக வேண்டி என் நபியின் சுன்னத்தை நான் விட்டு கொடுக்க வேண்டுமா என்று கேட்டபொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம், வேண்டாம், உங்களுடைய நபியின் வழிமுறையிலேயே நீங்கள் உணவு உட்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிடுவார்கள். நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், சாப்பிடும் முன் 2 கையையும் மணிக்கட்டு வரை கழுக வேண்டும். எத்தனை பேர் கழுகுகிறோம்? ஆனால் சமீபத்தில் வெளிவந்த ஒரு செய்தி, லாரி ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர், அவருக்கு இஸ்லாமிய டிரைவர் ஒருவர், அவருக்கு பசி எடுத்தவுடன் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி லாரியிலிருந்து இறங்கி அந்த வீலை தட்டுகிறார். நாம் நிறைய தடவை பார்த்திருப்போம். எதற்கு தட்டுகிறார்கள் என்பது தெரியாது, ஆனால் தட்டுவார்கள். இவர் அதே போன்று தட்டிவிட்டு அப்படியே ஹோட்டலில் போய் உணவு உட்கொண்டு விடுவார்கள். சிறிது நேரத்தில் நுரைதள்ளி மரணமடைவார். காரணம் என்னவென்று கேட்டபொழுது, வரவழியில் பாம்பு ஒன்றை ஏற்றினாராம். அந்த வீலில் அந்த விஷம் தொற்றிக்கொண்டது. அதனால் இவர் இறங்கி அந்த லாரியினுடைய டயரை தட்டியதால் அந்த விஷம் இவருடைய கைக்கு வந்தது. அதனால் அதை கழுவாமல் சாப்பிட்டதால் இவர் உயிரிழந்தார் என்பது தெரிய வருகிறது. மற்றவர்களுடைய பார்வையில் வேண்டுமானால்
அது பாம்பினுடைய விஷம், அது வீலுக்கு ஏறியது, இவருடைய கையில் பாய்ந்தது என்பதாக மற்றவர்களுடைய கண்ணோட்டத்தில் இருக்கலாம். நம்மளுடைய கண்ணோட்டத்தில் அவர் சுன்னத்தை பின்பற்றவில்லை, 2 கையையும் மணிக்கட்டு வரை கழுவினால் அவர் உயிர் தப்பிருப்பார் என்பது நம்மளுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் இருந்து பார்க்கிறார்கள். மாற்று மதத்தவர்கள் பார்க்கிறார்கள், மருத்துவத்துறையிலிருந்து மருத்துவர் பார்க்கிறார், நீதித்துறையிலிருந்து நீதிபதி பார்க்கிறார், வியந்து போகிறார்கள். இதையுமா உங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று வியந்து போகிறார்கள். ஒரு மாற்று மத சகோதர டாக்டர் ஒருவர் ஒரு இஸ்லாமிய டாக்டரை பார்க்கிறார்கள். அவர் தொழுக போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். இவரும் பின்னாடியே போகிறார்கள். போய் அவர் ஒது செய்வதை பார்க்கிறார்கள். பிரடிக்கு மசகு செய்வதை பார்த்தவுடன் இந்த மாற்று மத டாக்டர் கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பின்னாடி தண்ணியை எடுத்து தேய்க்கிறீர்களே, என்னது என்பதாக கேட்ட பொழுது, இது எங்களுடைய நபியின் சுன்னத், இதை நாங்கள் செய்வோம், ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுவார், இது இவ்வாறு தொடர்படியாக செய்தால் புத்தி சுவாதி உள்ளவனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் படித்திருக்கிறேன். இதையுமா உங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். நாம் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் இருக்கிறோம். மிஸ்டர் ஹார்ட் என்ற ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலிடத்தில் வைத்த அவருடைய புத்தகத்தில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் வைத்திருக்கிறார். எதற்கு என்று கேட்ட பொழுது பல காரணங்களை சொல்கிறார். அதில் ஒன்று, நான் அவர்களுடைய வழிமுறையை நான் ஆன்மீகத்தோடு மட்டும் பார்க்கவில்லை, அறிவியலோடும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை ஆன்மீகத்தோடு மட்டும் ஒப்பிட்டு பார்க்கிறோம், அறிவியலிலும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பார்த்தோமே ஆனால் அசந்து போவோம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று முக்கியமாக இக்காலகட்டத்தில் நாம் சுன்னத்தை விட்டு தூரமாகிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதின் உம்மதி ஃபலஹு அஜ்ருன் மியத்து ஷஹீதின். எனது சமுதாயத்தில் சீரழிந்து போயிருக்கும் காலத்தில் என் நடைமுறையை யார் கடைபிடித்து வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் 100 உயிர் தியாகம் செய்த நன்மைக்கு ஈடான வெகுமதி கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை கரண்டை காலுக்கு மேலாக ஆடை அணிந்திருக்கின்ற பொழுது அங்கிருந்த ஒருவர் சொல்லுவார், ஏன் நீங்கள் இந்த மக்களை போன்று உங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே உங்களுடைய ஆடையை அணிவித்து பெருமையாக திரிய வேண்டியதானே என்பதாக சொல்கின்ற பொழுது ஹாக்கதா அவர் சொல்லுவார், ஹாக்கதா யஅ்தஸிரு சாஹிபுனா இலா அன்சாபி சாக்கிம். என்னுடைய தோழர் இப்படித்தான் அணிவார்கள், அதை நான் மறுக்க மாட்டேன், அதற்கு ஒருபோதும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு கல்லை பார்த்து சொல்கிறார்கள், ஓ கல்லே, உன்னை முத்தமிடுவதற்கு ஒரு காரணமும் இல்லை, எங்களுடைய நபி அது உன்னை முத்தமிட்டு இருக்கிறார்கள், அதன் ஒரு காரணத்தினால் தான் உன்னை முத்தமிட்டேன். சஹாபாக்கள் துரத்தி பின்பற்றினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகக்கூடிய இடத்தில் அமர்வார்கள். ஏன் அமர்கிறீர்கள் என்று கேட்டால், இங்கு நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய இடத்தில் செல்வார்கள், ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள், இல்லை இங்கு இருக்கவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த இடத்தில் சிரித்திருக்கிறார்கள், ஆச்சரியப்பட்ட இடத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அப்படி துரத்தி சஹாபாக்கள் அவர்கள் பின்பற்றினார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சபையிலே ஒரு விஷயத்தை பற்றி ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், சுன்னத்து தான் என்பதாக ஒரு சாதாரணமாக சொல்லிவிடுவார். அதை கேட்டவுடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதரை, நீ எழுந்து செல், உன் வாயில் குஃபருடைய வாசம் வீசுகிறது என்பதாக சொல்லுவார்கள். இப்னு
மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், வலவு தரக்தும் சுன்னத நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகஃபர்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையை தொடர்ந்து ஒருவன் விட்டால் அவன் காஃபிராகி விடுவான் என்பதாக சொல்லுவார்கள். அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.